வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பாதாம் பிசினை நம்ம அப்படியே உணவுகளை சேர்க்க முடியாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பிசினை ஊற வச்சுட்டு அது ஜெல்லி மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொழுன்னு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அதை நம்மளுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் மருத்துவ நன்மைகளுமே கிடைக்கும். உடலுக்கு எந்த அளவு விட்டமின் சத்துக்கள் முக்கியமோ அந்த அளவில் மினரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாதுக்களும் மிகவும் அவசியமாக இருக்குது. ஸோ இந்த தாதுக்கள் உடலினுடைய எலும்புகள், தோல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக இருக்குங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த தாதுக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் அந்த தாது சத்து பற்றாக்குறையெல்லாம் நம்ம நீக்கிக் கொள்ளலாம். நீண்ட நாட்கள் நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேறி வரக்கூடிய நபர்கள் மற்றும் தற்பொழுதும் நோயால் அவதிப்பட்டு வரக்கூடிய நபர்கள்லாம் பாதாம் பிசினை நீரில் ஊற வைத்து வாரத்தில் 3 முறை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நோயால் உடல் இழந்த பலத்தை மீண்டும் மீட்டுக் கொள்ளலாம். உடலுக்கு கட்டுக்கோப்பான அமைப்பு அந்த உடலுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீண்ட கால நோயால் உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைஞ்சிருந்ததுன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே பாதாம் பிசினை அதிகப்படுத்துங்க. ஸோ இது போல் பாதாம் பிசினோட நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் சூடு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். நமது நாட்டில் பெரும்பாலான காலங்களில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இப்போ கூட நமக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ சூரிய வெப்பம் இப்போவே நமக்கு கொளுத்த ஆரம்பிக்குது. இதன் காரணமாக சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி பல்வேறு விதமான பக்க விளைவுகள் ஏற்படும். அதிலும் சிலருக்கு உடல் சூடு அதிகமாகி விடும்போது உடல்நல பாதிப்புகளான நீர் சத்து பற்றாக்குறை ஏற்படுறது, கடுமையான மயக்கம், சோர்வு, இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்கும். தோல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். உள்ள நமக்கு நீர் சத்து போதுமான அளவு கிடைக்காத செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு நீர் சத்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் உறிஞ்சப்படுவதால் வெப்பவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் கூட ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்ம கியூர் பண்ணணும்னா இயற்கையாகவே நம்மளுடைய உடலை கோடை காலத்திலுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. அதுக்கு நம்ம பாதாம் பிசினை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த ஊற வைத்து கோந்து போன்றான அந்த பாதாம் பிசினை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடு நமக்கு தனிய ஆரம்பிக்கும். உடல் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அசிடிட்டி பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு நம்ம பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட்றதாலும் இரவில் நெடுநேரம் கண் விழித்து நம்ம உணவை சாப்பிட்றதாலையும் பார்த்தீங்கன்னா இரவு ரொம்ப நேரம் கழித்து லேட் நைட் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே நெஞ்செரிச்சல், அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றில் செரிமான அமிலங்கள்லாம் ஏற்றத்தாழ்வால் உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருப்பது போன்ற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு இயல்பான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இயர்லியாக டின்னர் ஒரு 7 மணிக்கெல்லாம் முன்னாடி நம்ம தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்படியான சமயங்களில் நீங்கள் பாதாம் பிசினை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அசிடிட்டி, நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்கிடும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட பழகிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்ட உடனே படுக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அசிடிட்டி அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வராது. இருந்தாலுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கோந்து போன்ற அமைப்புடைய பாதாம் பிசினை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அசிடிட்டி தொல்லையிலிருந்து விடுபடலாம். உங்களுடைய உடல் எடையை கூட்டணும் அப்படின்னாலும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் இரண்டுக்குமே பாதாம் பிசினை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பாதாம் பிசினுக்கு அதிக அளவு இருக்கக்கூடிய அந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். குறைவான உடல் எடை கொண்டிருக்கிறவங்க உடல் எடையை கூட்டுவதற்கும் எடுத்துக்கலாம். ஒரு சிறப்பு ஆற்றல் இந்த மாதிரி பாதாம் பிசினில் இருக்குங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் பாதாம் பிசினை கலந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும். இதுவே உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறவங்க கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய பாலில் பாதாம் பிசினை கலந்து சாப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உடல் எடையை குறைக்கணும்னா கொழுப்பு நீக்கப்பட்ட பாலில் கலந்துக்கங்க. உடல் எடையை அதிகரிக்கணும்னா கொழுப்பு நிறைந்த பாலில் பாதாம் பிசினை கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ரெண்டுமே அந்த டயட் மெயின்டைன் பண்ணுற அந்த ப்ராப்பரான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த ஆற்றல், இதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேதி உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பேதியை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். அதிக வெப்பம் மிகுந்த கோடை காலங்கள், அப்புறம் கோடை காலம் முடிந்து பருவமழை தொடங்கக்கூடிய மாதங்கள் போன்ற அந்த சீசன் சேஞ்ச் ஆகக்கூடிய காலங்களில் நம்ம நிறைய கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றதாலையும் வயிற்றில் பாதிப்பு ஏற்படுத்தி தொடர் பேதி செல்றதுக்கெல்லாம் உண்டாகும். இந்த சமயத்தில் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை சிறிதளவு நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏற்படக்கூடிய பேதி நமக்கு நின்று போயிடும். இதனால அந்த லூஸ் மோஷனை நம்ம நிப்பாட்டிடலாம். நமக்கு கரெக்டாக இனிமேல் டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு, அதாவது டைஜஷன் ப்ராப்பராக நடக்கிறதால எந்த விதமான செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் இருக்காது. குறிப்பாக பேதி அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பாதாம் பிசினை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கோடை காலங்களில் உடலில் நீர் வறட்சி ஏற்பட்டு சிலருக்கு நீர் சுருக்கு உண்டாகும். மேலும் சிறுநீரக பைகளில் அடைப்பு ஏற்பட்டு சிறுநீர் சரியாக கழிக்க முடியாத நிலையும் உண்டாகும். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஊற வைத்த பாதாம் பிசினை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீர் அடைப்பு
அடைப்பு நீங்கி சிறுநீர் நல்லா நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். இதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே சிறுநீரகம் வழியாக நம்ம கழிக்கக்கூடிய அந்த சிறுநீர் வழியாகவே பாதி அளவு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி மற்றும் நீர் சுருக்கு போன்றவை இதன் மூலமாக நீக்கிட்டு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாமே பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.